கன்னி மேரி, மேரி மாதா என்பார்கள். கன்னி மேரியின் மைந்தன்தான் இயேசுநாதர், ஜீசஸ். என்னுடன் ஒருவர் அமெரிக்கர், நான் ஏத்திஸ்ட், அவர் கிறிஸ்டியன். எங்களுக்குள் ஆங்கிலத்திலே விவாதம் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் அவரிடம் கேட்டேன், மேரி மாதா என்கிறார்களே, எப்படி ஒரு பெண்மணிக்கு இயேசு பிறந்தார் என்பதை எப்படி நம்புவது என்ற கேள்வி அவரிடம் கேட்டபொழுது, அது கடவுள்தான் அந்த கொடுத்தார் என்பதுதான். அவரை சுற்றி 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 வந்த விஷயம் கடவுள் இருப்பதாக, இயேசுதான் கடவுள், மேரிதான் கடவுள், அவரெல்லாம் இறை தூதுவர்கள் என்று பைபிளில் சொன்னதாகவும் சொல்வார்கள். அதுபோலவே இஸ்லாமின் எடுத்துக்கொண்டால் முகமது நபி அவர்கள் இறை தூதுவராக பூமியில் அவதரித்தார் என்று சொல்வார்கள். குரானிலும் அப்படி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே ஒரு தாயின் வயிற்றில் ஒருவர் பிறந்தார், அது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் தூதுவர் இறைவன் அனுப்பி வைத்தார் என்பதுதான் சந்தேகம், நிரூபிக்க முடியாத ஒரு சந்தேகம். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? கடவுள் எங்கே இருக்கிறான்? எல்லா மதமும் கடவுள் இருப்பதாகவே நம்புகிறார்கள். ஆனால் யாராலும் இதுவரை நிரூபிக்கவே முடியவில்லை. காரணம், இருந்தால்தானே நம்மால் நிரூபிக்க முடியும். ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். காற்று இருக்கிறதா? இருக்கிறது, அது வீசுகிறது. நெருப்பு இருக்கிறதா? இருக்கிறது. பூமி இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய வெளி, பரந்த வெளி, அதுவும் இருக்கிறது. அப்படி இருக்கையிலே இதையெல்லாம் யார் உருவாக்கினார்கள் என்ற கேள்வி வரும்பொழுது ஒரே ஒரு பதில், கடவுள், இறைவன். நான் வைக்கக்கூடிய வாதம் எப்பொழுதுமே, ஒரு மனிதன்தான் கடவுளை உருவாக்கினான் என்ற பொழுது, இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று வரும்பொழுது இரண்டு தியரி இருக்கிறது. ஒன்று எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கை. மற்றொன்று பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. இந்த இரண்டுமே தியரி தான், ஆனால் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். இதை மதங்கள், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இது எல்லாமே மறுக்கிறது. காரணம், நிரூபிக்க முடியாது. தியரி, தீசிஸ் என்று சொல்வோமே, அதுதான். இதை எப்படி நிரூபிக்க முடியும் என்றால் அது மிகவும் கடினம்தான். அதனால்தான் பலருக்கு கடவுள் இருப்பதாக நம்பிக்கை, இல்லை என்ற நம்பிக்கை. நிரூபிக்க முடியாதவரை அது நம்பிக்கையாகத்தான் இருக்கும். ஆனாலும் பலர் நம்புகிறார்கள். நம்பாதவர்களும் என்னை போன்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். பிரகஸ்பதி என்ற ஒருவர் இருந்தார். அவர் வேத முனி, வேதத்தில் இருந்தவர் தான், வேத காலத்தில் பிறந்தவர் தான். அவர் இந்த வேதத்தை எல்லாம் மறுத்தார். அதனால் அவரை எரித்து விட்டார்கள். ரிக்வேதத்தில் அவரை பற்றி குறிப்பு இருக்கிறது. அவர் எதையெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் எரித்து விட்டார்கள், அவரையும் எரித்து விட்டார்கள். இந்த சூழலில் நம்மால் பிரகஸ்பதியை பற்றி நேரடியாக தெளிவான விளக்கம் அல்லது குறிப்புகள் ரிக்வேதத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் பலமுறை முயன்று அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பியிருக்கிறேன், ஆனால் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் நம்பக்கூடிய விஷயம், பொருளினால் ஆனது தான் இந்த உலகம். நாம் எதை பார்த்தாலும் பொருளாகத்தான் இருக்கிறது.
காற்று பொருளாகத்தான் இருக்கிறது. சூரியனிடம் வரக்கூடிய கதிர்கள் பொருளாகத்தான் இருக்கிறது. போட்டான் என்று சொல்லக்கூடிய துகள்கள் தான். அது நம்ம மேல் படும் பொழுது நமக்கு அதனுடைய வெப்பம் கிடைக்கிறது. நமது தோலிலே சில மாற்றங்களை ஏற்படுகிறது. அதனால்தான் பலர் கடற்கரையிலே அங்கே சன்பாத் இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். எனவே இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். நான் அப்படி எல்லோரும் நம்புவதை நான் நம்புவதில்லை, நம்ப ஏற்பதில்லை. அறிவியல்தான். நிரூபிக்க முடியுமா என்றால் யாராலையும் முடியாது. அதனால்தான் இது விவாதமாகவே எப்பொழுதும் இருந்து வருகிறது. ஒன்று மட்டும் எல்லோரும் சொல்வதுதான், இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது, எப்படி இந்த பால்வெளி வந்தது, எப்படி சூரிய குடும்பம் வந்தது, இதையெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு ஆய்வு செய்து இருக்கிறார்கள். மனித குரங்கிலிருந்து தான் வந்தான், படிப்படியாக அவன் உருமாறி வந்தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ளாததினால்தான் இதழ் போன்ற பிரச்சனைகள். மறுப்பது எப்பொழுதுமே நிரூபிக்க முடியாது. சில விஷயங்களை ஒரு அரிசியை எடுத்து வேக வைத்தால் அது சாதமாக மாறுகிறது, வெந்து விடுகிறது. அது நிரூபிக்க முடியும். காற்று எங்கிருந்து வந்தது, அதை நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்க முடியாது. அதில் என்னென்ன வாயுக்கள் கலந்திருக்கிறது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். தண்ணீர் என்கிறோம். தண்ணீர், கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிறது. அதை நம்மால் ருசி பார்த்து சொல்ல முடிகிறது. அந்த என்னென்ன உப்புகள் இருக்கிறது என்று நம்மால் ஆராய்ந்து சொல்ல முடிகிறது. அதுபோல ஒவ்வொன்று விஷயத்திற்கும் நம்மால் விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் எப்படி என்ற கேள்வி வரும்பொழுது ஆதாரபூர்வமாக சொல் என்றால் அது மிகவும் கடினம்தான். இருப்பதை வைத்து ஆராய்ந்து சொல்ல முடியும். இல்லாததை நீ சொல், ஆராய்ந்து சொல். இல்லாததை நீ எனக்கு சொல். அது ஏற்றுக்கொள்ள முடியுமா, நிரூபிக்க முடியுமா என்றால் பல விஷயங்களை நிரூபிக்க முடியாது. அது ஒரு தியரி தான். இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு கருதுகோள் தான். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு சொல்கிறோம். இதுவே ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு டிஎன்ஏ பற்றி தெரியாது. அப்போது தாய் தந்தைக்கு பிறந்தவன் என்ற ஒரு நம்பிக்கை தான். இன்று டிஎன்ஏ வந்திருக்கிறது, நிரூபிக்க முடியும். தாய் இருந்தால் தாயோட டிஎன்ஏவும் அவருடைய மகனின் டிஎன்ஏயும் ஆராய்ந்து பார்த்து சொல்ல முடியும். ஆனால் அதை அப்படித்தான் இந்த டிஎன்ஏ எப்படி நான் நம்புவது என்ற கேள்வி வந்தால் கஷ்டம்தான். யாரோ ஒருவர் ஆராய்ந்து சொல்கிறார். ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டெக்ஸ்ட்ரோ நியூக்ளிக் ஆசிட், அதெல்லாம் நம் உடலிலேயே இருக்கிறது. எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறது. சிலருக்கு, மனிதர்களுக்கு டிஎன்ஏ இருக்கிறது. மரபணு, குரங்கோட மரபணுவும் மனிதனுடைய மரபணுவும் ஒன்று. அது விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஞ்ஞானம் சொல்வதை நிரூபிக்க முடியுமா என்றால் யாரோ ஒருவர் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அவர் சொல்கிறார். அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்பவர்களிடம், கேட்பவர்களிடம் நம்மால் நிரூபிக்க முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டால் தானே. எதுவானாலும் நாம் சொல்வதை ஏற்றுக்கொண்டால்தான். அதனால்தான் விவாதமே பல எல்லா நாட்களிலும், எல்லா ஊரிலுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலுமே இந்த விவாதமாகவே இருக்கிறது. விவாதம்தான், தர்க்கம்தான். தர்க்கம் என்ற ஒரு இதுவே இருக்கிறது, பிலாசபி இருக்கிறது. தர்க்கம் அது அவருடைய கருத்து, இது இவருடைய கருத்து.
விவாதிப்பது தர்க்கம். அப்படி ஒரு இதுவே இருக்கிறது. எனவே தர்க்கத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர எதையும் நிரூபிக்க முடியாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர்.